ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, ஒரு டொமாட்டோ ஹைப்ரிடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடியது. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த சீசனுக்கெல்லாம் போடலாம், எவ்வளோ மகசூல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ரகம் என்னன்னாக்கல KSP 1724 அப்படின்னு சொல்லிட்டு காலாஷ் கம்பெனியில் காலாஷ் சீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து இது ஒரு ஹைப்ரிட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அருமையான எக்ஸலண்ட்டான ஒரு வெரைட்டி. ஏன்னா இந்த கம்பெனியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் கிராப்பாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த சீட்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கேரக்டர், நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் யூனிக் ப்ரீடிங் டெக்னிக்கு ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு வெரைட்டிஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் டாலரண்ட், அதாவது அதிகமான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ரகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப், அதாவது மார்க்கெட்டில் ஃப்ளாட் ஷேப்பை விட ரவுண்ட் ஷேப் டொமேட்டோ வந்து நல்ல மார்க்கெட் ப்ரைஸ் போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்குது. ஹை ஈல்டிங் டொமேட்டோ, அதாவது நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு டொமேட்டோ. ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஏக்கர் கல்டிவேஷன் பண்ணாலேயும் 15 to 20 டன்ஸுக்கு மேலே அதிகமாக ஈல்டு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் சொல்கிறது நார்மலான ஒரு ஈல்டு. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் ஈல்டு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்ல அதிகமான ஃப்ரூட் செட்டிங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக தான் இருக்குது. செமி டிட்டர்மினேட் வெரைட்டி, அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி அப் டு 6 feet வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ரகமாக, ஹைப்ரிட் ரகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு ஃப்ரூட். ஏன்னா ஃப்ரூட்ஸு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு திக்னஸாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது சூட்டபுளான ஒரு வெரைட்டி. அதனால் ப்ரைஸ் வந்து நல்லா போகும் மார்க்கெட்டில். நெமட்டோட்ஸ், வேர் முடிச்சு பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஹைப்ரிட்ஸ்னே சொல்லலாம். நெமட்டோட் ஃப்ரீ, ரெசிஸ்டன்ட் ஃப்ரம் நெமட்டோட்ஸு ஹைப்ரிட் இது. ஏன்னா நெமட்டோடு பிரச்சனை வந்துச்சுனாவே செடி எல்லோயிஷாக மாறி அந்த செடியினுடைய ஈல்டு வந்து பாதிக்கப்பட்டுரும். அது வளராத, அதுக்கப்புறம் வேர் முடிச்சு கட்டிக்கும், எந்த ஒரு நியூட்ரிஷனும் எடுத்துக்காது. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு ஹைப்ரிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகதியை சூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் நல்லாவே நிறைய பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய மாதிரி தான். இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக, வைரஸ் ரெசிஸ்டண்ட்டு, இயர்லி லேட் பிளேட் ரெசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேப்பரில் கல்டிவேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவை விட அதிகமான ஈல்டு எடுக்கலாம். ஸோ இந்த வெரைட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நடுங்க, நல்ல ஈல்டு எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.